ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு சக்கரை பூசணிக்காயும் குடமிளகாயும் போட்டு சாதாரண சாம்பார் பொடி, 2 தேங்காய் ஜீரகம், சாம்பார் பொடி போட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் வாசனையாக. இந்த பக்கம் கேரட்டும் முட்டைக்கோசும் போட்டு தேங்காய் போட்ட பொரியல். இந்த பக்கம் வெறும் சவுச்சவுக்காய் மட்டும் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு, தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்ட கூட்டு. இந்த பக்கம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பக்கம் இலைக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு சூப்பரான தக்காளி ரசம், பொடி போட்டு தக்காளி ரசம் கலக்கி விட்டால் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாங்காய் கொஞ்சம் பழுத்துருச்சு, மாங்காய் ஊறுகாய், மாங்காய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழுத்துருச்சு, சரி ஓகே போட்டாச்சு. இந்த பக்கம் வடைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இது சாப்பிடும்போது அப்பளம் வடை போட்டுட்டு ஒரு பக்கம் சாதம் வச்சிடணும். இந்த பக்கம் சூப்பரான ஒரு பால் பாயாசம், அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. சூப்பர், வெறும் பால்லே வெந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. இன்றைக்கி மாப்பிள்ளையும் பொண்ணும் வர்றாங்க, அதாவது என் கொழுந்தம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வர்றாங்க. நானும் விரதம் காப்பு கட்டியிருக்கேன் இல்லையா, அதனால் சீக்கிரமே சமையல் பண்ணிட்டேன், பூஜையை முடிச்சுட்டு. இனிமேல் அவங்க வரும்போது சூடாக சாதமும் இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்பளமும் பருப்பு வடையும் போட்டால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இதுதான் சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.